அன்பார்ந்த தமிழாய்ந்த நல்ல உள்ளங்களே, இந்த நாட்டிலே படித்துவிட்டு வேலையில்லாமல் அலையக்கூடியவர்கள் 100 கோடி பேர்கள். இந்த நாடு என்ன வளம் கொண்டிருக்கிறது? இந்த நாட்டிலே எந்த வளமும் இல்லை. ஆனாலும் அரசியல்வாதிகள் போலியான அறிக்கை வெளியிடுகிறார்கள். இந்த நாடு எல்லாம் சுபிட்சம் பெற்றிருக்கிறது, இந்த நாட்டு மக்கள் நன்மையாக வாழ்கிறார்கள் என்றெல்லாம் பொய் கதை விடுகிறார்கள். ஒன்றிய அரசாக இருந்தாலும் ஊராட்சி ஒன்றிய அரசுகளாக இருந்தாலும் நான் சொல்லிக்கொள்கிறேன், ஊராட்சி ஒன்றிய அரசு இந்த மக்களுக்கு என்ன செய்கிறது? வேலை வாய்ப்பு கொடுக்குதா? சரி, ஒன்றிய அரசு என்று சொல்லுகிறார்கள், அந்த ஒன்றிய அரசு தான் ஏதாவது வேலை வாய்ப்பு கொடுக்குதா? இதை செய்தேன் அதை செய்தேன் என்று சொல்லுகிறார்கள். இன்னொன்று நான் சொல்லிக்கொள்கிறேன், ஒன்றிய அரசிலே தலைமை அமைச்சராக இருக்கும் ஒருவர் நாடு நாடாக சென்றார். நாடு நாடாக சென்று எல்லா நாட்டு தலைவர்களுக்கும் கை குலுக்கினார், நட்பு பாராட்டினார். கடைசியில் இந்த நாட்டுக்கு எதிராக, இந்த மக்களுக்கு எதிராக வன்முறை எழுந்தபோது அண்டை மாநிலத்திலிருந்து வன்முறைகள் கட்டவிழ்த்து விடும் பொழுது அதை அடக்குவதற்கு இராணுவத்தை பயன்படுத்தினார். இது நியாயம்தான். ஆனால் இப்படிப்பட்ட நேரத்திலே உலகம் முழுவதும் சென்று கை குலுக்கினாரே, அந்த தலைவர்கள் என்ன சொன்னார்கள்? என்ன செய்தார்கள்? இந்த ஒன்றிய தலைமை அமைச்சருக்கு கை கொடுத்தார்களா? இக்கட்டான சூழலிலே கை கொடுக்க மறுத்துவிட்டார்கள். இவர்தான் எல்லா நாடுகளுக்கும் ஓடினார், எல்லா நாடுகளுக்கும் அன்பு பாராட்டினார். ஆனால் ஒரு நாடு கூட இந்தியா மீது அன்பு காட்டவில்லை, நன்றி செலுத்தவில்லை. இதை எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். உலகத்தில் இருக்கின்ற நாடுகள் 2 வகைப்படும். ஒன்று கிறிஸ்துவ நாடுகள், இன்னொன்று இஸ்லாமிய நாடுகள். இந்த 2 நாடுகளும் இன்றைக்கு கைகோர்த்து கொண்டன. இந்தியா என்பது மதச்சார்பற்ற நாடு. அதனால் இந்த மதச்சார்பற்ற நாட்டிற்கு எந்த நாடுகளும் கை கொடுக்கவில்லை, கை குலுக்கவில்லை. இதிலிருந்து என்ன செய்ய தெரிந்து கொள்ள வேண்டும்? இந்த நாட்டிலே எல்லா மக்களுக்கும் 140 கோடி மக்கள் வாழ்கின்ற இந்த இந்தியாவிலே ஒரு 100 கோடி பேருக்காவது அரசு வேலை வாய்ப்பு கொடுத்திருக்க வேண்டும். ஒன்றிய அரசு என்று சொல்கிறார்கள். அந்த ஒன்றிய அரசு 100 கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கியிருக்க வேண்டும். அந்த 100 கோடியில் கிட்டத்தட்ட 60 கோடி பேரை இராணுவத்திலே சேர்த்திருக்க வேண்டும். அப்படி சேர்த்திருந்தால் இஸ்ரேலை போல் இந்தியாவும் வல்லமை பெற்ற ஒரு நாடாக வந்திருக்கும். ஆனால் யாருக்கும் எந்த வேலை வாய்ப்பும் ஒன்றிய அரசு வழங்கவில்லை. இந்த ஊராட்சி ஒன்றிய அரசுகளும் மக்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கவில்லை. எல்லோரும் தங்களுடைய கட்சியைத்தான் வளர்த்து கொள்கிறார்கள். யாருக்கும் எந்த நன்மையும் இல்லை. ஒன்றிய அரசுகளாலும் நன்மை இல்லை, ஒன்றிய அரசினாலும் நன்மை இல்லை, ஊராட்சி ஒன்றிய அரசுகளாலும் நன்மை இல்லை. ஆகவே இந்த நாட்டிலே ஜனநாயகம் என்பது செத்து போய்விட்டது. இப்போது இருப்பது போலி ஜனநாயகம். இந்த போலி ஜனநாயகத்திலே ஓட்டு போட்ட மக்களுக்கு கையிலே திருவோடு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இளைஞர்களுக்கு ஏதாவது வேலை வாய்ப்பு இருக்குதா? ஏன் வேலை வாய்ப்பு கொடுக்க முடியாது? அதிகப்படியான வரி விதிப்பு இந்தியாவில் தான் இருக்குது. இங்கே நின்றால் வரி, நடந்தால் வரி, படுத்தால் வரி, செத்தால் வரி என்று ஏழை மக்களுக்கும் நடுத்தர மக்களுக்கும் வரி விதிக்கப்படுகிறது. ஆனால் சினிமா நடிகர்களுக்கு வரி விதிப்பது இல்லை. ஒரு நாளைக்கு 1 கோடி சம்பாதிப்பவர்கள் இந்த மாநிலத்திலும் இருக்கிறார்கள், இந்தியா முழுவதும் இருக்கிறார்கள்.
அவர்கள் வரி கட்டுகிறார்களா? வரி கட்டுவதில்லை. யாரும் வரி கட்ட மாட்டார்கள். கோடி கோடியாக பணம் சம்பாதிப்பவர்கள் வரி கட்ட மாட்டார்கள். ஆனால் ஏழை மக்களிடம் வரி வசூலிக்கப்படுகிறது. நடுத்தர மக்களிடம் கட்டாய வரி வசூலிக்கப்படுகிறது. இதனால் மக்கள் மிகவும் பெரும் துயரத்தில் இருக்கிறார்கள். நீங்கள் ஓட்டு வாங்கி பதவிக்கு வர வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் நீங்கள் இருக்கிறீர்களே ஒழிய ஒருவராவது ஒன்றிய அரசோ அல்லது ஊராட்சி ஒன்றிய அரசுகளோ வேலைவாய்ப்பு வழங்கவில்லை. படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்காமல் நீங்கள் மக்களின் ஆதரவை ரொம்ப காலம் பெற முடியாது. மக்கள் எல்லோரும் ஒரு நாள் கொந்தளிப்பார்கள். அப்பொழுது உங்கள் பதவிகளெல்லாம் தூக்கி எறியப்படும். ஆகையால் ஒன்றிய அரசாக இருந்தாலும் சரி, ஊராட்சி ஒன்றிய அரசுகளாக இருந்தாலும் சரி, படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்க வேண்டியது மிகவும் அவசியம். அது இல்லாமல் ஒன்றுக்கும் உதவாத உதவாக்கரைகளை பிடித்து அதுக்கு பத்மஸ்ரீ விருது கொடுப்பதும் பத்மபூஷன் விருது கொடுப்பதும் தேவையில்லாமல் கௌரவிப்பதும் இது சரியா? இந்த நாட்டிலே ஏழை மக்கள் தான் மெஜாரிட்டியாக இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 120 கோடி பேர்கள் ஏழைகள். அந்த 120 கோடி மக்களுக்கு ஊராட்சி ஒன்றிய அரசுகளும் எந்த உதவியும் செய்யவில்லை. ஒன்றிய அரசும் எந்த உதவியும் செய்யவில்லை. குறிப்பாக நம்ம ஈரோட்டில் எடுத்துக்கொண்டால் படித்த பட்டதாரி 4 பட்டங்கள் வாங்கிய ஒரு பட்டதாரிக்கு ஒரு மாத சம்பளம் எவ்வளவு தெரியுமா? 15,000. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். தமிழ்நாட்டிலே ஈரோட்டிலே 4 பட்டங்கள் வாங்கிய ஒரு பட்டதாரிக்கு தனியார் துறையிலே கொடுக்கக்கூடிய சம்பளம் 15,000 தான். ஆனால் கூலி வேலை செய்பவனுக்கு ஒரு நாள் கூலி 1000. உலகம் எப்படி இருக்கிறது பாருங்கள். ஜனநாயகம் எப்படி இருக்கிறது பாருங்கள். ஒன்றிய அரசாக இருந்தாலும் ஊராட்சி ஒன்றிய அரசுகளாக இருந்தாலும் மக்களுக்கு எந்த நன்மையும் செய்யவில்லை. எல்லாம் அவர்களுக்கு தேர்தல் தான். தேர்தலில் வெற்றி பெறுவதற்காகத்தான் விளம்பரம் செய்து கொள்கிறார்கள். என்றைக்கு இந்த 140 கோடி பேரில் 100 கோடி பேருக்கு ஒன்றிய அரசு வேலை வாய்ப்பு வழங்குகிறதோ அன்றைக்கு தான் இந்தியா உருப்படும். இந்தியா தைரியமாக இருக்க வேண்டும் என்றால், இந்தியாவை கண்டு உலக நாடுகள் பயப்பட வேண்டும் என்று சொன்னால், நாம் இளைஞர்கள் அத்தனை பேருக்கும் இராணுவத்திலே வேலை வாய்ப்பு வழங்க வேண்டும். ஊராட்சி ஒன்றிய அரசுகள் காவல்துறையிலே இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்க வேண்டும். என்னை போன்ற கிழவர்களை பதவியில் அமர்த்தக்கூடாது. என்னை போன்ற கிழவர்களுக்கு எந்த பதவியும் இருக்கக்கூடாது. இளைஞர்களுக்குத்தான் இருக்க வேண்டும். இப்போது சாகக்கூடிய சுடுகாட்டை எட்டி பார்க்க வேண்டிய கிழவர்களெல்லாம் இன்றைக்கு பதவியில் இருக்கிறார்கள். பதவி ஆசை விடவே இல்லை. அது மட்டுமல்லாமல் எல்லா பதவிகளும் சுழற்சி முறையில் அமைக்கப்பட வேண்டும். எல்லோருக்கும் தேர்தலில் நிற்பவர்களுக்கு ஒரு முறைதான் வாய்ப்பு அளிக்க வேண்டும். நான் 50 ஆண்டுகள் அமைச்சராக இருந்தேன், 60 ஆண்டு அமைச்சர்களாக இருந்தேன் என்று சொன்னால் அது லஞ்சத்தையும் ஊழலையும் இந்த நாட்டில் உண்டாக்கி மக்களை, ஜனநாயகத்தை சீர்படுத்தாது, அழித்துவிடும். ஆகையால் ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் வயதான கிழவர்கள் பதவியிலிருந்து விலக வேண்டும். உதாரணமாக காமராஜர் அவர்கள் இருந்தார்கள். அவர்கள் வயதான அமைச்சர்களை பதவியை விட்டு விலகி கட்சி பணியாற்ற வேண்டும் என்று சொன்னார்கள். நான் காமராஜரை 15 ஆண்டுகளாக அருகிலிருந்து பார்த்திருக்கிறேன். அவர் சொன்னார் ஜனநாயக சோஷலிசம் என்று. அவருக்கு பிறகு அந்த ஜனநாயக சோஷலிசம் இந்தியாவில் இல்லை. இந்தியாவிலே சிறந்த பிரதமர் என்று சொன்னால் ஜவஹர்லால் நேரு அவர்கள், லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள், இந்திரா காந்தி அவர்கள். இவர்களோடு
இந்த ஜனநாயகம் என்பது முடிந்துவிட்டது. இப்போதுள்ள பிரதமர்கள் யாரும் ஜனநாயகத்தை காப்பவர்களாக இல்லை 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 என்றே நான் உறுதியாக சொல்வேன். இந்திரா காந்தி எவ்வளவு பெரிய தியாகத்தை செய்தார் என்பது இந்த உலகம் அறியும். லால் பகதூர் சாஸ்திரி வல்லரசுகளை மிரட்டி கொண்டிருந்தார். ஜவஹர்லால் நேருவை கண்டு சீனா பயந்து கிடந்தது. ஆனால் இன்றைக்கு சீனா நமது நாட்டை பங்கு போட பார்க்கிறது. ஐநா சபை இந்தியாவுக்கு எந்த உதவியும் செய்யவில்லை. உலகம் முழுவதும் சமாதான தூதுகளை அனுப்பி போர் நிலவரத்தை நீங்கள் சொன்னாலும் இந்த உலகம் ஏற்கவே ஏற்காது. ஏனென்றால் பஞ்சசீல கொள்கை நம்மிடம் இல்லை. ஜவஹர்லால் நேருவை போன்ற பரந்த மனம் படைத்த தலைவர்கள் இந்தியாவில் இல்லை என்பது வருத்தத்திற்குரியது. லால் பகதூர் சாஸ்திரி போன்ற ஒரு நல்ல பிரதமர் தமிழ்நாட்டில் இந்தியாவிலே இல்லை. ஊராட்சி ஒன்றிய அரசு என்று சொல்லக்கூடிய மாநில அரசு, அது ஊராட்சி ஒன்றிய அரசு தான். அதை மாநில அரசு என்று நாம் சொல்ல முடியாது. அதற்கு எந்த அதிகாரமும் கிடையாது. ஆகையால் இந்த மாநில அரசிலே காமராஜர் இருந்து ஆற்றிய பணிகளும் திட்டங்களும் அவரை போன்ற நேர்மையாளர்களும் இப்போது எந்த மாநிலத்திலுமே கிடையாது. காமராஜர் இல்லை, ஜவஹர்லால் நேரு இல்லை, லால் பகதூர் சாஸ்திரி இல்லை, இந்திரா காந்தி அம்மையாரும் இல்லை. அதனால் இந்த நாடு இப்போது சுடுகாட்டை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. இப்படிக்கு லா பர்சன் டிஜேபி பாஸ்கர், ஈரோடு.